ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்றால் அது அன்புதான், அதற்கு வேறு அர்த்தம் கிடையாது. என்றாலும் தாய் தந்தை தன் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பில் சற்று வேறுபாடு இருக்கக்கூடும். தாய் தன் பிள்ளையை கற்பத்தில் சுமந்து வேதனையுடன் பெற்றெடுத்து பாலூட்டி வளர்க்கும் போது அந்த அன்பு இயல்பாகவே வளர்கிறது. தகப்பனோ இந்த பிள்ளை என் இரத்தம் என்று மனதார மகிழ்வது ஒரு புறம். பிள்ளையின் பெயருடன் தகப்பன் பெயர் இணைக்கப்படும் போது பிள்ளைக்கு அது பெருமையையே கொடுக்கிறது. தகப்பன் சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தாலும் நான் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வதில் ஏற்படும் பெருமை வேறு எதிலும் கிடையாது. இதனை காலத்து பிள்ளைகளே நீங்கள் உணர்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஒருவருடைய சுய மதிப்பு தகப்பன் தாயை சார்ந்ததாக இருந்தாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நம்முடைய மதிப்பு என்பது தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தமது பிள்ளைகள் என்று அழைத்திருப்பதிலேயே அஸ்திபாரமிடப்பட்டுள்ளது என்பதை நாம் மூச்சுள்ளவரை மறக்கக்கூடாது. எப்பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தால் கிருபையாக மீட்கப்பட்டோமோ அந்த கணத்தில் இருந்தே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். நாம் இப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமானவர்கள். பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைப்பதினாலே அவர் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்துள்ளார் என்றும் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவில் எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அந்த அளவு துளியேனும் குறைவில்லாமல் நம்மில் அன்பு கூறுகிறார். இந்த ஒப்பற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தவே இயேசு மானிடனாய் உலகத்தில் வந்து பிறந்தார். பரலோக பிதாவே தமது குமாரனுக்கும் நமக்கும் வேறுபாடின்றி நம்மில் அன்பு கூறுவது போல நாமும் சக மனிதரிடம் அன்பு செலுத்துவோம். தேவ கிருபை நம்மில் பெருகட்டும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, நீங்க எங்கள் மேல் வைத்துள்ள ஒப்பில்லாத அன்பை போல வேறுபாடின்றி எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்பு செலுத்த எங்களை உமது ஆவியால் நிரப்பிட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்பு எங்களில் வெளிப்பட எங்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம். அந்த அன்பை என்னிலும் எங்களிலும் ஊற்றுவீராக. தேவனே, குழந்தைகள் போன்ற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் எங்களுக்கு திரும்ப தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படி தேவ கிருபை அவர்களில் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் விசுவாசம் அசைக்கப்படும் இக்கட்டான நேரங்களிலும் விசுவாசத்தை மற்றவர்கள் கேலி செய்யும் சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை பலப்படுத்தி கர்த்தருக்குள் மகிழ்ந்து நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் காயங்களை குணப்படுத்தி அவர்கள் நோய்களை சுகப்படுத்தி அவர்கள் அனுதின தேவைகளை சந்தித்து ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கவும் எங்கள் சுக துக்கங்களில் பங்கு கொள்வதற்கும் தந்திருக்கிற குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உமது பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக ஆவி ஆத்மா நொறுங்குண்டு வேதனைகளை அனுபவிக்கிற ஒவ்வொருவரின் வேதனைகள் நீங்கி அவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். உமது அன்பினால் மீண்டும் இணையவும் சகோதரர்களுக்கு இடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள மன வேற்றுமைகள் மாறி ஒருவரோடு ஒருவர் அன்பு கூர்ந்து வாழவும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மாறி ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பால் இணைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் ஆளுகை செய்து அனுதின தேவைகளை சந்தித்து கையின் பிரயாசங்கள் வருமானம் பொருளாதாரத்தில் உங்கள் ஆசீர்வாதமும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் அபிவிருத்தி அடையவும் தேவன் கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் சகல தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் குழந்தைக்காக ஜெபிப்போருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்தரவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கல்லீரல் கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இருதய நோயினால் சர்க்கரை நோயினால் கேன்சர் நோயினால் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் வீடுகளில் படுக்கையில் உள்ளவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து ஆரோக்கியம் தந்து அவர்கள் நேடூழி வாழ கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள்
கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆவி ஆத்மா குற்றமற்றதாக காக்கப்படவும், தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஸ்தாபனங்கள், சுவிசேஷ ஊழியர்கள், மிஷினரிகள் ஆசீர்வதிக்கப்படவும், தேவராஜ்ய மகிமைக்கென்று செயல்படவும் தேவன் வழி நடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.